சந்தையில உட்காந்து எப்படி நம்ம காயெல்லாம் வித்து முடிக்கிறோன்னு இது வரைக்கும் நீங்க பார்த்தது இல்லையே. நம்ம வயல்ல என்னென்ன காய் இருக்கோ எல்லா காயும் மொத்தமா அப்படியே அள்ளிக்கிட்டு வந்துட்டு இந்த கத்திரிக்காயில மட்டும் பூச்சி எல்லாத்தையும் தனியா எங்க அப்பா பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மணத்தக்காளி கீரை கொஞ்சம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே கட்டுக்கட்டா வச்சிடலான்ட்டு எங்க அம்மா எல்லாத்தையும் கட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்க போற மாதிரி நானும் 2 சாக்கு எடுத்துக்கிட்டு இடம் பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம சந்தையில உட்காந்து காய் விற்கிறதுக்காக நம்ம வீட்டு முன்னாடியே கரெக்டா எப்பயுமே இந்த இடத்துல தான் விற்போம். அந்த 4 மணினா சாக்க விரிச்சு இடம் போறதுக்கு 2 மணிக்கே ரெடி ஆயிரணும். 4 மணி 4:30 ஆனா போதும், அப்படியே சந்தையில காயெல்லாம் விற்க ரெடி ஆயிரும். அம்மா கிட்ட ரொம்பலாம் கத்திரிக்காய் இல்ல, ஒரு சாக்கு கத்திரிக்காய் இருக்கனால அப்படியே சீக்கிரமா விற்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மிளகாய் 2 பாக்கெட் காளானு கொஞ்சம் மணத்தக்காளி கீரைன்ட்டு எல்லாத்தையும் விட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சு விட்டாச்சு. நம்மள மாதிரியே நிறைய பேர் மார்க்கெட்லலாம் வாங்கிட்டு வந்துலாம் காய் வித்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல கூட்டமா வந்தமா காய் வாங்கினமான்னு இல்லாம ஒரு ஆளா வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நான் காய் வித்துட்டு எங்க அம்மா கொஞ்ச நேரம் வித்துட்டு இருந்தாங்க. இவ்வளவு நேரம் காயெல்லாம் பறிச்சுட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்ம வித்துட்டு வந்ததுக்காக ஏதாவது தீனி வேணும்னு சொல்லிட்டு பானிபூரியை அடிச்சு ஏத்த ஆரம்பிச்சாச்சுங்க.